இன்னைக்கு 69 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சரக்கில் கிக் இல்லாததுனால மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில் பதிய வைத்தது. அப்போது நீங்கள் 69 உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்போ நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர், அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாமல் கிக்குங்கிறாரு, சரக்கை பற்றி பேசுகிறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு. இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம். கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்காக தான் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டுதோறும் 45,000 கோடி நீங்கள் அதில் சம்பாதிச்சு மக்கள் உயிரை பணயம் வச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ எதுக்கு நீங்கள் டாஸ்மாக் வச்சுருக்கீங்க? அப்போது அதில் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத மூத்த அமைச்சரே ஒத்துக்கிறார். அப்போ யார் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்ல வைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு 69 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சரக்கில் கிக் இல்லாததுனால மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில் பதிய வைத்தது. உண்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர், அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாமல் கிக்குங்கிறாரு, சரக்கை பற்றி பேசுகிறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு. இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம். அப்போது நீங்கள் 69 உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்போ நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது. கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்காக தான் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டுதோறும் 45,000 கோடி நீங்கள் அதில் சம்பாதிச்சு மக்கள் உயிரை பணயம் வச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ எதுக்கு நீங்கள் டாஸ்மாக் வச்சுருக்கீங்க? அப்போது அதில் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத மூத்த அமைச்சரே ஒத்துக்கிறார். அப்போ யார் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்ல வைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அப்போது நிச்சயமாக இது கண்டனத்துக்குரிய விஷயம். குடியை கொடுத்து கோடிகளை நீங்கள் சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை இன்றைக்கி பணைய வச்சுருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, இப்போ திருப்பூர்லேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது. பொள்ளாச்சியிலையும் இது மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன். உண்மையிலேயே மன வருத்தமாக இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்குதுங்க. கொஞ்சம் கூட பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி இறந்தவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து வாய் அடைச்சிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மூத்த அமைச்சர் சட்டசபையில் சொல்கிறாரு, அவங்களா பார்த்து திருந்தினாலே ஒழிய இதை திருத்த முடியாது என்று சொல்வதற்கு எதற்கு இந்த ஆட்சி? எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது என்று சொல்பவர்களுக்கு டாஸ்மாக் கடை மட்டும் வைக்க உங்களால் முடியும், போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாதா என்று மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு. எதை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதே கேள்விக்குறி. டாஸ்மாக் ஒரு பக்கம், கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், போதை வஸ்துகள். முந்தா நேற்று நான் ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து இதை சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சோம். அப்போ அவரே மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை பதிய வச்சார். கஞ்சா என்பது மட்டும் இங்கே அழிவு கிடையாது, இங்கே ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது, ஹெரோயின், அந்த மாதிரி இதுதான் மிக கொடுமையாக இன்றைக்கி பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் முதல் முதியோர்கள் வரை அத்தனை பேரும் பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதாக ஆளுநர் அவர்களே மன வருத்தத்தோடு பதிய வைக்கிறார். அப்போ தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் நீங்கள் உணர வேண்டும். அப்புறம் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் குடிதண்ணீரும் கலந்து ஒரு சிறிய குழந்தை
அவர் வந்து 11 வயசு பீகாரை சேர்ந்தவங்க, பிழைப்பதற்காக சென்னை வந்தவங்க. அவங்க குழந்தை இறந்து போயிட்டார். 2 குழந்தை தான். ஒரு குழந்தை இறந்துட்டுச்சு, இன்னொரு குழந்தை சீரியஸ் கண்டிஷனில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையை அட்மிட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ மன வருத்தத்தோடு இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். அப்போ இங்கே உயிருக்கு வந்து விலை இல்லை, இங்கே வந்து உயிருக்கு எந்த மரியாதையும் இல்லை. இங்கே பணம் மட்டுமே பிரதானமாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது கூட 2000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் அட்மிட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. சென்னை கார்ப்பரேஷன் டோட்டலாக இன்றைக்கி வந்து முடங்கி இருக்கிறது. எந்த செயல்பாடும் இல்லை. நாட் ஓன்லி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கார்ப்பரேஷன், எஸ்பெஷலி சென்னை எந்தவித செயல்பாடும் இல்லாமல் முடங்கி இருப்பதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். எனவே யார் செத்தாலும் உடனே 10 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் கொடுத்து அதோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே மரணங்கள் வந்து ஓயலை. இது நிச்சயமாக இனி ஒரு மரணம் கள்ளச்சாராயத்தில் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. இவ்வளோ வருஷம் தூங்கிட்டு இப்போ தான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருச்சது போல் இப்போ தான் ஏதோ முதல் வாட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சுற மாதிரி இப்போ தான் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. எப்போ 69 உயிர் இழந்த பிறகு கடந்த ஆண்டு 22 உயிரை இழந்திருக்கோம். செங்கல்பட்டு, மரக்காணம், விழுப்புரத்தில். இப்போ தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து திமுக வெளிச்சிருக்காங்க. இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே கண் துடைப்பு நாடகம் தான். இது கூட கேஸ் ஃபைல் பண்ணால் தானே ஆயுள் தண்டனைக்கு போகும். கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கே விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இதை நடத்துவதே ஆளும் கட்சியினரை தான் என்பதை மக்களே இன்றைக்கி சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில், கருணாபுரத்தில் நேரடியாக சென்று அனைவரையும் சந்திச்சுட்டு தான் நான் இந்த முன்னாடி பதிய வைக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, சரக்கில் கிக்கு இல்லைன்னு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சட்டசபையில் கொடுக்குறாரு. இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலைகுனிவு. ஏன் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்கள் ஏன் விற்கிறீங்க? அப்போ இந்த கவர்மெண்ட் தரம் இல்லாதது என்பது இதில் தெரியுதா? அப்போது நீங்கள் போலீஸ் சரக்கை வந்து மக்களுக்கு விற்கிறீங்க அதிக விலைக்கு, அதனால் அதை வாங்க முடியலன்னு எல்லோரும் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்கன்னு அவரே சொல்கிறாரு. இதை விட என்ன இருக்குது? இந்த ஒரு சான்று போதும். இந்த அரசு நிச்சயமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசு என்பதற்கு மூத்த அமைச்சர் பதிய வச்ச இந்த ஒரே ஒரு சான்று போதும். இன்றைக்கி இத்தனை உயிர்களை இன்னும் நம்ம இழக்க போகிறோம். தமிழ்நாடு முழுக்க இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க கள்ளச்சாராயம். இது நிச்சயமாக இரும்புகரம் கொண்டு அடக்கினாலே ஒழிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறை, மக்கள் எல்லாரும் இணைந்தால்தான் இதை நிச்சயம் சரி செய்ய முடியும். ஆனால் இவங்களுக்கு காசு வருதுன்னு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 45,000 கோடிக்கு டார்கெட் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் 50,000 கோடி டார்கெட்டு, அதுக்கு அடுத்த வருஷம் 55,000 கோடி டார்கெட். இதுதான் இந்த அரசின் அவலம். இன்றைக்கி மக்கள் உயிரை பணைய வச்சு தான் இங்கே ஆட்சியே நடக்குது. போன எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ ஸ்டாலின் அவர்களும் அவர் மனைவியும் அவரது மகனும் அவங்க வீட்டு வாசல்லையே நின்று கருப்பு கொடி காமிச்சாங்க. மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்க. ஏன் இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது? ஏன் மதுவை இப்போ ஒழிக்கலை? எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நிற்பாரில் எதிர்க்கட்சி தலைவரார். ஏன் இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகல? ஒருத்தரையும் போய் ஏன் நேராக சந்திக்கலை? எதுக்கு எடுத்தாலும் போய் முன்னாடி நிற்கிற முதல்வர் முழு பொறுப்பேற்று அந்த மக்களை போய் சந்திக்கணுமா இல்லையா? ஏன் சந்திக்கலை? அதே மாதிரி கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ யாராவது ப்ரெஸ்காரங்க போய் மைக்கு நீட்டினாலே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க. ஏன்னா பதில் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி அக்கறை அவ்வளோதான் போன வாட்டி சொன்னாங்க. இப்போ எங்கே போச்சு இந்த ஆட்சியின் அக்கறை என்ன என்று மக்கள் கேள்வியை நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். சட்டமன்றம் நடக்கிறது எதுக்காக? மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறதுக்கு தான் சட்டமன்றம். மக்களுடைய வரி பணத்தில் தான் அந்த சட்டசபையே நடக்குது. அப்போது அங்கே போய் மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது, ஏதாவது இதை பேசணுன்னா அவர்களை அவை காவலர்களை வச்சு வெளியேற்றுறது எந்த வகையில் நியாயம்? இதே திமுக இன்றைக்கி சொல்கிறாங்க விளம்பரம் தேடுவதற்காக தான் இவங்க வந்து சட்டசபையை முடக்கிறாங்க. அதை தான் முந்தா நேரத்தில் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த முறை எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக எத்தனை முறை வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க, எத்தனை முறை அவை நடக்க விடாமல் தடுத்துருக்காங்க. உச்சபட்சமாக சபாநாயகர் தனபால் அவர்களுடைய இருக்கையிலேயே போய் கூக்கா செல்வம் அவர்களும் அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு எம்எல்ஏவும் போய் உட்காந்து அட்ராசிட்டி பண்ணாங்க. ஆனால் அதிமுக அப்படி ஒன்றும் பண்ணலையே. நியாயமாக
கள்ளச்சாராய விவாகரத்தை நம்ம வந்து பேசணும்னு சொல்லி தான் கேட்டாங்க. அதுக்கே அனுமதி இல்லையே. அப்போது உண்மையில் ஜனநாயகம் இங்கு படுகொலிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஹிட்லர் ஆட்சி மீண்டும் ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் இந்த ஆட்சி இங்கே நடக்குது என்பது தான் உண்மை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.